Amen. ஆகையால் இன்றைக்கு நம்ம கிறிஸ்த போராட்டம் இல்லைங்களா குறித்து the fundamental nature of Christianity is that it is a warfare which we will all involve and there is no exit until the end. இந்த கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்த வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை சரிங்களா. இந்த வாழ்க்கை எல்லாருமே இந்த போராட்டத்துல இந்த யுத்தத்துல நம்ம எல்லாருமே பங்கு கொண்டிருக்கிறோம். இது கடைசி வரை முடியாது, மரணம் வரை இந்த போராட்டம் இருக்கும். பல வகையில போராட்டம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையே போராட்டம். The moment we accept Jesus Christ as our Lord and Savior by faith, from that moment we all go through all kinds of warfare, all kinds of problem and trouble and a lifelong of battle. நம்ம இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து இதுவரை நம்ம வாழ்க்கையில போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒரு யுத்தத்துல எல்லாமே இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் இந்த யுத்தம் இருக்கும். It's not going to be easy. The Christian life is not easy. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சுலபமான வாழ்க்கை இல்ல. It is a difficult life, yet it is a good life. இது போராட்ட வாழ்க்கை இருந்தாலும் ஆனாலும் இது ஒரு சிறந்த வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை. Many Christians forget that. ரொம்ப கிறிஸ்தவர்கள் இதை மறந்துடுறாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை, நம்ம ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம் என்று மறந்துடுறாங்க. அதே வேளையில சில பேரு ஏன் இதை மறந்துடுறாங்கன்னா because there are lot of misleading teaching, wrong teaching. Because of wrong teaching, many believe that the Christian life is not a struggle. தீமையான தப்பான போதனையினால அநேகர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான இல்லாத வாழ்க்கை என்று. Mostly because of some of the teaching that we hear from many people, from other medias and TV and all kinds of medias and YouTube and all kinds. We are hearing, especially the prosperity gospel people, where they are saying the Christian life, has no struggle, has no warfare. Everything is bed of roses. It is rubbish. சில இந்த ஐஸ்வர்ய போதகர்கள், ஐஸ்வர்ய போதனைகள், ஐஸ்வர்யமா இருக்கணும், எல்லாமே ஐஸ்வர்யமா இருக்கணும், இந்த மாதிரி போதனையில சில பேர் சொல்றாங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டமே இல்ல, போராட்டம் நமக்கு இல்ல, எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே இனிமையா இருக்கும், எல்லாமே தேன் நிலவா இருக்கும் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை. The Christian life is not a honeymoon life. It is a life of battle, and we must remember that. Many people are taught like this. அநேகர் இப்படியாக போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இது புரியல. போராட்டமான வாழ்க்கை இல்லாவிட்டால், போராட்டம் இருந்தால் சில பேர் போதிக்கிறாங்க போராட்டம் இருந்தா தேவனோட சித்தம் இல்ல. அப்பனா பவுலோட வாழ்க்கையில பார்த்தா, அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையில, அவரோட வாழ்க்கையில எல்லாமே பயங்கரமான போராட்டம். பேதுருவோட வாழ்க்கையில போராட்டம், யோவானோட வாழ்க்கையில போராட்டம். அந்த காலத்துல உள்ள ஆதி கிறிஸ்தவரோட வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், அநேக உபத்திரங்கள் அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்பனா அவங்க தேவ சித்தத்தில் இல்லையாங்க? பவுல் தேவ சித்தத்தில் இல்லையா? 2 கொரிந்தியர் 6:3-10 வரைக்கும் நம்ம வாசிச்சா பவுல் சொல்லுகிறாரு எப்படி அவர் போராட்டத்துல போனார் என்று. In 2 Corinthians chapter 6 verse 3-10 we see how Paul talks about how he went through a lot of difficulty. He says, I was in strife, I was in imprisonment, I was in tumult, I was in labor, I was in sleeplessness, I was shipwrecked, I was stoned, in fasting, in tears. But God was with me.
பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 6:3-10 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்களா? சொல்லுகிறாரு, அநேக நேரத்துல நான் எனக்கு யுத்தம் இருந்தது, போராட்டம் இருந்தது, நான் சேதம் அடைந்தேன், கப்பல்ல சேதம் அடைந்தேன், கடல் நடுவில் இருந்தேன், எதிரிகள், யூதர்கள் மத்தியில எதிரி, அந்நியர்கள் மத்தியில எதிரி, கல்லால் அடிக்கப்பட்டேன், சாட்டையால் அடிக்கப்பட்டேன், பல உபத்திரத்தை பத்தி அவர் பேசுகிறார். இது தேவனுடைய சித்தத்துல இல்லையாங்க பவுல்? தேவத்தின் சித்தத்துல இருந்தார். ஆகையால எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் போராட்டம் இருக்கும். The Bible tells us very clearly, the godly will be persecuted. Those who live godly life will be persecuted. வேதத்துல திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது. தேவ பக்தியோடு வாழுகிறவங்க, தேவனுக்கு பயந்து வாழுகிறவங்களுக்கு அவங்களுக்கு உபத்திரம் வரும், போராட்டம் வரும். Ephesians chapter 6 verse 10-13. எபிசியர் 6வது அதிகாரம் 10-13 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இல்லைங்களா? இங்கேயும் அவர் தான் சொல்லுகிறார். Paul tells us our warfare, we do not wrestle. We do not wrestle with flesh and blood, but we wrestle with principalities and powers and dominion and throne and authorities. எபிசியர் 6:10 வசனத்தில் 13 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நம்மளோட யுத்தம் மாம்சத்தோடு அல்ல, ஆனால் துரைத்தனங்களோடு, ஆவியோடு, வான மண்டலத்தோட பொல்லாத ஆவிகளோடு என்று சொல்லுகிறார். ஆகையால நமக்கு போராட்டம். ஆகையால் நான் சொல்லல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டமே சொல்லல. போராட்டம் இருக்குது, அப்பப்ப இருக்கும், ஆனால் நல்ல வாழ்க்கை இருக்குது. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுகிறாரு, போராட்ட நேரத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை உயர்த்துகிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை. இதை நம்ம மறந்துடக்கூடாது. I'm not saying it is always bad and there is no good times. No, I'm not saying that. There are definitely good times and victorious moments as we walk with God. But as Christians, we must remember we are in a battle. And that is why Paul, the apostle, tells Timothy, fight the good fight of faith. நல்ல நேரமும் இருக்குது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம உயர்த்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்குது. ஆனாலும் நம்ம ஒரு காரியம் மறந்துடக்கூடாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை, ஒரு யுத்த வாழ்க்கை. அதனால்தான் பவுல் திமோத்தி கிட்ட சொல்லுகிறாரு, திமோத்தியே என் மகனே, நீ நல்ல போராட்டத்தை போராடு. போராட்டம் இல்லாட்டா ஏங்க சொல்லுகிறாரு நல்ல போராட்டத்தை போராடுன்னு? If there is no battle, there is no battle. Why is Paul saying fight the good fight of faith? We are all in a battle, which is a spiritual battle, which comes in many physical forms. நம்ம எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாவரும் நம்ம ஒரு போராட்டத்தில் இருக்கோம், நம்ம ஒரு யுத்தத்தில் இருக்கோம். அது எப்படிப்பட்ட யுத்தம்? அது ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் அது பல இயற்கையான வழியில வருகிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தம் பல இயற்கையான வழியில வருகிறது. This spiritual battle comes in many physical forms, such as sickness, pain, hurts, unforgiveness, financial difficulties, injustice, social problem, mental problem, emotional problem, marriage relationship problem between people close to us and far to us, immoral problem, sin problem, habit problem, racial indiscrimination, religious extremism, poverty, segregation, etc., etc., etc. இந்த போராட்டம் அது ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டம் சில நேரத்தில், அநேக நேரத்தில், எப்பொழுதுமே அது இயற்கையான வழியில வருகிறது. ஆவிக்குரிய போராட்டம் இருந்தாலும் அது மாம்ச ரீதியில வருகிறது, இயற்கை ரீதியில வருகிறது.
எப்படி வருகிறது? இயற்கை ரீதியில நோய், வியாதி, வலி, படப்பட்டிருக்கிறோம். மன்னிக்க முடியாத தன்மை, பொருளாதார கஷ்டங்கள், அநீதி, சமுதாயத்தில் பிரச்சனை, சிந்தியில பிரச்சனை, உணர்வுல பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, திருமண குடும்பத்துல பிரச்சனை, உறவு பிரச்சனை, கிட்ட உள்ளவங்க நெருங்கின உள்ளவங்கிட்டையும் தூரம் உள்ளவங்கிட்டையும் பிரச்சனை, இச்சை, மாம்ச இச்சை, பாவம், கெட்ட பழக்கம், ஜாதி, மதம், வறுமை, பல காரியம், பல வகையில இந்த போராட்டம் வருகிறது. பல வகையில போராட்டம் வருகிறது. ஆனால் இந்த போராட்டத்தை எப்படி நல்ல வகையில நம்ம போராடுகிறது? How to fight the good fight of faith. இந்த நல்ல போராட்டத்தை எப்படி போராடுகிறது? அதான் நம்ம 1 தீமோத்தேயு 1:18-20 பவுல் திட்டவட்டமாக சொல்லுகிறார். எப்படி இந்த போராட்டத்தை நல்ல வகையில நம்ம போராட முடியும்? எல்லாருமே இந்த போராட்டத்தில் போராடி ஜெயிக்க முடியும். பவுல் சொல்லுகிறார், அவர் கடைசி காலத்துல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். I fought a good fight of faith, Paul says, at the end of his life. பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் மரிக்கிற வேலையில சொல்லுகிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அதே போல நீங்களும் நானும் ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம நல்ல போராட்டத்தை போராட முடியும். I believe every Christian can fight the good fight of faith. Amen. So Paul teaches us, Paul gives us some principle how to fight the good fight of faith. பவுல் இங்க சில கோட்பாடுகளை கொடுக்கிறாரு, எப்படி நல்ல போராட்டத்தை நம்ம போராடுகிறது. Number 1, firstly, to fight well the battle, we must have godly answerability or godly accountability or godly responsibility or liability, culpability, accountability, answerability. நல்ல போராட்டத்திற்கு முதலாவதாக பவுல் சொல்லுகிறார், ஒரு நல்ல போராட்டத்துக்கு தெய்வ பக்தியோடு பதில் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நான் திருப்பி சொல்லுகிறேன், நல்ல போராட்டத்துக்கு தெய்வ பக்தியோடு பதில் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேற வகையில சொல்றேன், நல்ல போராட்டத்துக்கு தெய்வ பக்தியோடு பதில் கூறும் பொறுப்பு உள்ளவர்களா இருக்க வேண்டும். நல்ல போராட்டத்துக்கு தெய்வ பக்தியோடு பதில் கூறும் பொறுப்பு இருக்க வேண்டும். அப்படின்னா என்னது? What does that mean? Paul says in verse 18, this charge I commit to you, my son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare. அத மீண்டும் அந்த வசனத்தை ஒண்டி படிப்போம். 18 பாருங்க தமிழ்ல. குமாரனாகிய திமோத்தியே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தினால தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். Okay. The Apostle Paul is giving godly counsel to Timothy.
அப்போஸ்தலர் பவுல் திமோத்திக்கு இந்த நல்ல ஆலோசனை கொடுக்கிறார், தெய்வீக ஆலோசனை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறதுக்கு முதல்ல அவர் சொல்லுகிறார், திமோத்தியே என் மகனே சொல்லுகிறார். He says, my son Timothy, I am giving you this command that you keep the prophetic word that has been given to you. He says, recall the prophetic utterance that has been given to you. பவுலே நீ நினைவு கூறு. பவுல் சொல்கிறார் திமோத்தி கிட்ட, திமோத்தியே என் மகனே நீ நினைவு கூறு, உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனை வார்த்தைகளை நீ நினைவு கூறு. முதலாவதாக பவுல் திமோத்திய பேர் விட்டு கூப்பிடுகிறார். திமோத்தின்னு சொல்லுகிறார். He is calling Timothy, Timothy, and he says, my son, and I am commanding you. Look at all these words. I want you to note down this verse. He says, Timothy is calling him by name. He says, Timothy, my son, and he says, Timothy, I'm charging you, I'm commanding you. What has this to do with relationship? பாருங்க, நீங்க கவனமா பார்க்க வேண்டிய வார்த்தை இந்த வசனத்துல. பவுல் சொல்கிறார் திமோத்தியே என்று பேர் வச்சு சொல்லி கொடுக்கிறார், கூப்பிடுறாரு திமோத்திய. அடுத்தது சொல்லுகிற கவனம் வந்து என் மகனேன்னு சொல்லுகிறார், என் குமாரனேன்னு சொல்லுகிறார். குமாரனேன்னு சொல்லுகிறார். என் குமாரனே, திமோத்தியே என் குமாரனே திமோத்தின்னு சொல்லுகிறார் இல்லைங்களா. அப்புறம் உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மூணு வார்த்தை நீங்க கவனிக்க. குமாரன் சொல்லுகிறார், திமோத்தியின் பேரு கூப்பிடுகிறார், அப்புறம் கட்டளை எடுக்கிறார். He calls him by name, he calls him son, he says, I command you, I charge you. You see, probably if you turn to Acts chapter 16, verse 1 to verse 3, this is where in Lystra, when Paul went to Lystra, the elders in Lystra, they said this boy, this young man, Timothy, is a good testimony, you know, and then they prayed for him, laid hands on him, and probably they prophesied upon him the call of God. So that's why Paul is saying, I want you to remember this. I want you to remember. I want you to recall this. பவுல் பாருங்க, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1ல இருந்து 3 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்களா, அங்க லைஸ்ட்ரா என்ற ஒரு பட்டணத்துக்கு பவுல் போகிற வேளையில அங்க உள்ள சபை உள்ள தலைவர்கள் மூப்பர்கள் சொல்லுகிறார்கள் பவுல்ட்ட, ஒரு வாலிபன் இருக்கிறான், அவன் பேர் திமோத்தி, அவன் நல்ல சாட்சி உள்ளவன், நல்ல விசுவாசம் உள்ளவன் என்று சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது திமோத்தி கிட்ட, என் மகனே இந்த தீர்க்க தரிசனம் நீ மறந்துடாத, உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை மறந்துடாதன்னு சொல்லுகிறாரு. நான் உங்களுக்கு 3 வார்த்தை சொன்னேன். அவர் பேர் விட்டு கூப்பிட்டார், குமாரன் கூப்பிட்டார், கட்டளை இட்டார். I'd say 3 things. He called him by name, by son. He say he's a son, and he says, I command. You see, Paul is speaking to him as a father. That's why he said, son Timothy. So that is a relationship. It talks about the relationship of a father and son. And because of the relationship of father and son, so he says, now you are answerable. You are answerable. You are accountable. Because of the relationship as a father and son, you are answerable. You are answerable to me, Timothy. You are answerable to me. I am your father, spiritual father, and you are my son. Therefore, you are answerable to me. பவுல் சொல்லுகிறாரு, நான்
குமாரன் சொல்லுகிறார். அப்பனா அந்த குமாரன் என்ன அர்த்தம்னாங்க, குமாரன் சொல்லும் போது அவரு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறார், ஆவிக்குரிய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு அப்பா ஒரு மகனாட, ஒரு குமாரன் மகனாட உறவு பத்தி பேசுகிறது. அப்ப எவ்வளவு ஒரு உறவு இருக்கும் போது எவ்வளவு ஒரு அதிகாரத்தோடு பவுல் பேச முடியுது. ஏனென்றால் அவரு குமாரன், அவர் மகன், ஒரு ஆவிக்குரிய மகன், ஆவிக்குரிய மகள்கிட்ட அவர் பேச முடியுது. ஏன்னா அந்த உறவு, அந்த அதிகாரம். ஆகையால அவர் சொல்லுகிறாரு, நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கனால, நீ என் மகனா இருக்கனால நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எனக்கு பதில் கொடுக்க வேண்டும், நீ எனக்கு பொறுப்பா இருக்க வேண்டும். நீ பொறுப்பான வாழ்க்கை, நீ பதில் கொடுத்துதான் ஆகணும் என்று சொல்லுகிற அந்த உறவுல சொல்லுகிறாரு. சரிங்களா? பேரிட்டு சொல்லுகிறாரு, திமத்தி என் மகனே, Timothy my son. அப்புறம் சொல்லுங்க, I command you. நான் கட்டளை இடுகிறேன். Command. Normally who will command? A father will not command. But a general will command. A general can command. A general will command the captain. The captain will command the soldiers. கட்டளை. அப்ப ஒரு அப்பா கட்டளை இட மாட்டாரு. ஆனா யாருங்க கட்டளை இடுவார்? அதிகாரத்தில் கட்டளை இடுவார் யாரு? ஒரு ராணுவ ஜெனரல், ராணுவ அதிபதி. ஒரு ராணுவ அதிபதியை ஒரு ராணுவ வீரர்கிட்ட கட்டளை இட முடியும். அதே வார்த்தை தான். That is the word command is a word used in warfare. A general commanding a captain or a soldier. இந்த கட்டளை என்ற வார்த்தை இந்த போர் செய்கிறவங்க மத்தியில பயன்படுத்துற வார்த்தை. ஒரு ராணுவ அதிபதி அவருடைய கீழே உள்ள ராணுவ வீரர்களுக்கு கட்டளையிடுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறாரு. So he is saying, as a captain, as a general myself, I am commanding you to keep the faith, to walk according to the prophecy. இந்த கட்டளை பிரகாரம் நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஒரு அதிபதியாக நான் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். நீ இந்த தீர்க்கதரிசன வார்த்தை பிரகாரம் நட. Answerable, accountability. It runs through the scripture. Answerability and accountability is running through the scripture. பதில் கொடுக்கிறது, தெய்வீக பதில் கொடுக்கிறது, பக்தி, தெய்வ பக்தியோட பதில் கொடுக்கிறது. வசனம் முழுமா நம்ம முழுதும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். கணக்கு கொடுக்கிறது இல்லையா? கணக்கு கொடுக்கணும். அப்ப பவுல் சொல்லுகிறாரு, திமோத்தி எனக்கு நீ கணக்கு கொடுக்கணும். நம்ம பார்க்கிறோம். Isaac to Abraham. Isaac is answerable to Abraham. Many times Isaac said, the fear of my father Abraham is with me. Not really he said the fear of God, but he said the fear of my father. Jacob even says the same thing. I am answerable to my father. So Isaac, Jacob is answerable to Abraham. நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு அவர் ஆபிரகாமுக்கு பதில் கொடுக்கணும். அவங்க அப்பா ஆபிரகாமுக்கு பதில் கொடுக்கணும். நீங்க பழைய ஆதியாகமம்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிற வேளையில ஐசாக் சொல்லுகிறாரு, ஈசாக் சொல்லுகிறாரு, என்னோட தகப்பன் ஆபிரகாமோட பயம் இருக்கிறதுனால, தெய்வ பயம் இருக்கிறது ஒண்ணு, அவங்க அப்பா மேல இருக்கிற பயம் ஒண்ணு. அந்த பயத்தினால நான் கணக்கு கொடுக்கணும், நான் பயந்து வாழணும், நான் நீதியா வாழணும்னு சொல்லுகிறாரு. அப்ப ஈசாக், யாக்கோப் ஆபிரகாமுக்கு கணக்கு கொடுத்தார்கள். யோசுவா மோசேக்கு கணக்கு கொடுத்தார்கள். ஜோஷுவா இஸ் அக்கவுண்டபிள் டு ஜோஷுவா, டு மோசஸ். டேவிட் இஸ் அக்கவுண்டபிள் டு சாமுவேல், answerable. தாவீது சாமுவேலுக்கு கணக்கு கொடுத்தார்.
Elisha to Elijah. எலிஷா வந்து எலியாவுக்கு பொறுப்பா இருந்தா, கணக்கு கொடுத்தார். So this reality is true in our life too. இது நம்ம வாழ்க்கையில் அப்படி, புதிய ஏற்பாடு அப்படிதாங்க. திமோத்தி பவுல் கணக்கு கொடுத்தார். பவுல் வந்து எருசலேம் உள்ள கவுன்சிலுக்கு கணக்கு கொடுத்தார். ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வந்து திருப்பி அந்த அந்த ஜெருசலேம் கவுன்சிலுக்கு வந்து அங்க கணக்கு கொடுத்தார்கள். யாருக்கிட்ட கணக்கு கொடுத்தார்கள்? யாக்கோபு கிட்ட கணக்கு கொடுத்தார்கள். Because he was the chief. He was the chief of the apostles. Jacob was made the chief of all the apostles. Not Peter. James. பேதுரு வந்து எல்லா அப்போஸ்தலருக்கும் தலைவர் இல்ல, யாக்கோப் தான் தலைவரா இருந்தார். அவர்கிட்ட வந்து எல்லாம் கணக்கு கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பார்க்கிறோம். இந்த கணக்கு கொடுக்கிறது, இந்த பதில் கொடுக்கிறது, பொறுப்பா இருக்கிறது தலைவருக்கு மத்தியில, அது ரொம்ப முக்கியம். மூன்று காரியத்தை நம்ம கணக்கு கொடுக்கணும். Answerable or accountability is threefold. We are always answerable first to God concerning every aspect of our life. முதலாவதாக நம்ம ஆண்டவருக்கு பதில் கொடுக்கணும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு பொறுப்பா இருக்கணும். நம்ம வாழ்க்கை எல்லா ரீதியிலும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். On this matter, no one can argue about it. We are all answerable to God. We must give account to Him and no question about it. நம்ம எல்லாமே ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். இதை குறித்து நம்ம வந்து வாக்குவாதம் பண்ண முடியாது. எல்லாமே ஒத்துக்கணும் இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இது கேள்வி எழும்பக்கூடாது. ஆண்டவர் கணக்கு கொடுக்கணுமா, கணக்கு கொடுக்காத கேள்வி எழும்பவே முடியாது, எழும்ப கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். இரண்டாவதாக, secondly, we are answerable to our immediate spiritual leaders. இரண்டாவதாக, நமக்கு ஆவிக்குரிய மேல உள்ளவங்க, அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆவிக்குரிய, நமக்கு ஆவிக்குரிய மேல உள்ளவங்க, ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய் இல்லையா? இவங்க யாருங்க? ஆவிக்குரியவர்கள்னா யாரு? தாய் தகப்பன், உங்க சொந்த தாய் தகப்பன். நீங்க கணக்கு கொடுக்கணும் உங்க வாழ்க்கை குறித்து. இதுதான் வேதத்துல கற்றுக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல இதெல்லாம் பவுல் சொல்லுகிறாரு. பழைய ஏற்பாடுல மோசஸ் தான் சொல்லுகிறாரு. You see, we must be accountable to our parents, to our spiritual parents, to our leaders, to our superiors. We also cannot argue about this matter. இதிலே நம்ம வந்து வாக்குவாதம் பண்ண முடியாது. தாய் தகப்பனுக்கு கணக்கு கொடுக்கணுமா, கணக்கு கொடுக்க கூடாதா? ஆவிக்குரிய தகப்பனுக்கு நம்ம வாழ்க்கை குறித்து கணக்கு கொடுக்கணுமா, கணக்கு கொடுக்க கூடாதா என்று கேள்விக்குறியே இல்ல. வாக்குவாதம் பண்ண நம்ம கணக்கு கொடுத்து தான் ஆகணும். That is why Paul is able to give Timothy godly counsel, addressing him as a son. அதனால தான் பவுல் திமோத்தி கிட்ட மகன் போல அவரு ஆலோசனை கொடுக்க முடியுது. This is where sonship comes in, especially in the church. இது குமாரத்துவம் இங்கதாங்க வருகிறது சபையில. There are too many church members and very few sons and daughters in the house of God. நிறைய சபையில் அங்கத்தினர் இருக்கிறாங்க, ஆனா உண்மையான குமாரர்கள் குமாரத்திகள் சபையில் இல்ல. நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க, நல்ல கிறிஸ்தவங்க இருக்காங்க, ஆனா உண்மையான குமாரர்கள் குமாரத்திகள் தேவனுடைய வீட்டில் குறைவு. We have raised in the church a lot of good Christians, but we have raised very few sons and daughters. சபையில் அநேக நல்ல தலைவர்கள் எழுப்பியிருக்கோம், நல்ல கிறிஸ்தவர்கள் எழுப்பியிருக்கிறோம், ஆனா குறைவான
குமாரர்களை குமாரத்திகளை எழுப்பியிருக்கிறோம். God wants true sons and daughters in the house of God, not just good Christians. ஆண்டவர் நல்ல கிறிஸ்தவ சபையில தேடலங்க. ஆண்டவர் என்ன தேடுகிறார்னா மெய்யான குமாரர்கள் குமாரத்திகளை தேடுகிறார். That's why he said Jesus is a son who abides, who is true to the house of God. அதான் பிதா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் குமாரன் அவரோட ஆண்டோட வீட்டுக்கு உண்மையா இருப்பார். மோசே நல்ல குமாரனாக இருந்தார் பழைய ஏற்பாடுல என்று சொல்லப்படுகிறது. God is looking for sons like Timothy, who is answerable to Paul. ஆண்டவர் நல்ல குமாரத்திகளை தேடுகிறார். எப்படி திமோத்தி பவுலுக்கு கணக்கு கொடுக்கிறவராக இருந்தாரோ அதே போல அப்படிப்பட்ட குமாரர்கள் குமாரத்திகளை தேடுகிறார். அப்போ ஒரு நல்ல போராட்டம் நம்ம போராடணும்னாங்க நம்ம கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பதில் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். யாருக்கு? ஆண்டவருக்கு, நம்ம ஆவிக்குரிய தகப்பனுக்கு, நம்ம சொந்த தகப்பனுக்கு, நம்மளுக்கு மேல உள்ள தலைவர்கள் மத்தியில யூத் தலைவர்களா ஆவிக்குரிய தலைவர்களா கணக்கு கொடுக்கணும். மூன்றாவதாக, thirdly, we are also accountable, answerable, for God has put other soldiers around us who are also fighting the same battle. அடுத்தது மூன்றாவதாக, தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும், ஆவிக்குரிய தகப்பனுக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்றோம். நமக்கு தலைவர் மேல உள்ளவங்க தகப்பன். மூன்றாவதாக, நம்மளோடு நம்ம கூட இருந்து நம்மளோடு சேர்ந்து நம்ம போராடுகிறது போல அநேக வீரர்கள் நம்மளோடு சேர்ந்து போராடுகிறாங்க. யாரை குறிக்குதுங்க? மிக்க கிறிஸ்தவர்களை குறிக்குது. சபையில் உள்ள சகோதரர்கள் சகோதரிகள், நம்ம தாய், நம்ம தகப்பன், சபை தலைவர்கள், லீடர்ஸ், ஆலோசனை கொடுக்கிறவங்க, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், who are bearing the same struggle. அவர்களும் அதே போராட்டத்தை போராடுகிறார்கள். In order to fight well, we must develop and rely on this relationship. நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும்னா இந்த உறவுகளை சரியா இருக்கணும். In 2 Timothy 2:22, 2 Timothy 2:22, 2 Timothy 2:22 சொல்லுகிறாரு, Paul is saying, keep away from youthful passion and pursue righteousness, faithfulness, love, peace, in company with others who are called on the Lord Jesus from a pure heart. Paul என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாலிப இச்சையிலிருந்து விடுங்க, ஓடி விடுங்க, நீதியை நாடுங்க, நீதியை தேடுங்க, உண்மையை தேடுங்க, அன்பை தேடுங்க. கடைசியில சொல்லுகிறாரு, அவர் சொல்லுகிறாரு, யாரோடு செய்யுங்க? நம்ம போல மித்தவங்களும் ஆண்டவர் நாமத்தை கூப்பிடுகிறாங்களா, பரிசுத்தமானவங்களை கூப்பிடுறாங்களா, அவங்களோடு சேர்ந்து. In Hebrew 10:24-25, எபிரேயர் 24:25 சொல்லுகிறாரு, encourage one another. ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க. In John chapter 5:16, confess your sin to one another. யாக்கோபு 5:16 ஒவ்வொருட பாவங்களை அறிக்கை செய்யுங்க. Because we are accountable, answerable to God, to our spiritual leaders and those around us. நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? நல்ல போராடணும்னா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கணக்கு கொடுக்கணும், தகப்பனுக்கு கணக்கு கொடுக்கணும், நம்ம சுத்தி வாழுகிற கிறிஸ்தவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். அவங்க தலைவராக இருந்தாலும் சரி, கீழே உள்ளவங்களாலும் சரி, நம்ம கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்கள நம்ம வாழ்க்கையை பாக்குறாங்க. ஓ வாலிபன், அவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியது இல்ல. கணக்கு கொடுக்காட்டியும் கணக்கு கொடுக்கிறது போல வாழ வேண்டும். Because we must leave as testimony to them. We must leave an example to them. ஏன்னா நம்ம ஒரு உதாரணமா இருக்கணும். நம்ம கீழே உள்ளவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக வாழணும்.
ஏன்னா நம்ம சாட்சி, நம்ம உதாரணம், நம்மளை பார்த்து தான் அவங்க வாழ்றாங்க. You see, because our need for spiritual answerability and accountability, because of that, one of Satan's common strategy is to separate people from the flock. People from the flock. சாத்தானோட ஒரு திட்டம் என்ன தெரியுங்களா? நம்மளாம் சேரக்கூடாது, பிரியணும். அதான் அவனோட திட்டம். That is Satan's strategy, is to divide. He does through that, through discord, through gossip, fighting, quarreling, strife, unforgiveness, resentment, blaming one another, apathy, other sins. You know, that's why the devil is doing always, want to divide us. Husband and wife, father and mother, in-laws, family, church members, divide, fight, quarrel, blame, gossip, all this. பிசாசோட திட்டம் என்ன தெரியுங்களா? நம்மளை பிரிக்கணும், ஒன்னா சேரக்கூடாது. திருமணத்துல கணவன் மனைவி மத்தியில, குடும்பத்து மத்தியில, சொந்தக்கார மத்தியில, தாய் தகப்பன் மத்தியில, சபையின் மத்தியில, ஆவிக்குரிய தகப்பன் தாய் மத்தியில, மித்த சகோதர சகோதரி மத்தியில அவன் என்ன செய்கிறான்? பிரிவினை கொண்டு வரான். சரிங்களா? கோல் சொல்லுகிறது, ஒருத்தர் பிளேம் பண்ணுறது, நான் இல்ல நீ தான் ஒன்னால் தான். இதெல்லாம் சண்டை, சச்சுருவு, பிரிவினை, இப்படியாக அவன் செய்ய பார்க்கிறான். ஏங்க செய்ய பார்க்கிறான்? You see, when we are living in sin, we won't have fellowship with those who walk with God. நம்ம பாவத்துல வாழ்ந்தோமா ஆவிக்குரிய நடக்கிறவங்களோட நடக்க மாட்டோம். You see, many people can't fight because they have no one to fight alongside with them. ரொம்ப பேருக்கு ஆவிக்குரிய போராட முடியல. ஏன் தெரியுங்களா? அவங்களோடு சேர்ந்து போராடுறதுக்கு ஆள் இல்லை. ஏன் தெரியுங்களா? ஆள் இல்லை. அதனாலதான் பிசாசு குறுக்க நமக்கு சண்டை எல்லாம் மூட்டி வச்சிடறான் பாருங்க. அப்ப சண்டை, பிரச்சனை, கோலு, இதெல்லாம் சொல்லி அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை, கஷ்டம், சண்டை, பிரச்சனை, பிரிவினை. அப்ப நம்மளோட ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்மளும் செஞ்சு ஜெபிக்க மாட்டோம். அதனாலதான் நம்ம விசுவாசம் விட்டு போயிடுது. அநேகர் விசுவாசத்தை விட்டு போயிடுறாங்க. Fighting between, this is true in the area of marriage, absolutely true in the areas of marriage. இது திருமண வாழ்க்கையில ஒரு ரொம்ப உண்மையான காரியம். பிசாசு எப்போதும் கணவன் மணி மத்தியில பிரச்சனை உண்டாக்கிடுறான். ஏங்க? அப்பதான் நம்ம சேர்ந்து போராட மாட்டோம். கணவன் மனைவி சேர்ந்து போராட மாட்டாங்க. கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்க மாட்டாங்க. கணவன் மனைவி சேர்ந்து யுத்தம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா சண்டை, சச்சுடு, பிரச்சனை. அதான் சாத்தானுக்கு வேணும். அது நமக்கு மண்டையில ஏறல. நம்மளும் சேர்ந்துகிட்டு ஜிங்ரா ஜிங்லா ஜிங்சா அடிச்சுட்டு இருக்கோம். யாரில் அடிச்சுட்டு இருக்கோம்? பிசாசாடு. We also don't understand, and we try to blame. It is not. It is the devil that is behind everything. பிசாசு பின்னால இருந்து எல்லாத்தையும் தூண்டி விடுறான். God never intended you to fight the battle alone. ஆண்டவரோட சித்தம் இல்ல நீங்க ஒண்டி போராடுகிறது. தேவனோட சித்தம் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு கணவன் கொடுத்திருக்கிறார், மனைவி கொடுத்திருக்கிறார், பிள்ளைங்க கொடுத்திருக்கிறார், தாய் கொடுத்திருக்கிறார், தகப்பன் கொடுத்திருக்கிறாரு, ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய சகோதரர்கள், சகோதரிகள் சபையில ஏங்க கொடுத்திருக்கிறாரு? நம்ம எல்லாம் சேர்ந்து போராட முடியாங்க. நீங்க தனியா போராட முடியாது. Nobody is a lone ranger. Nobody can fight alone. Remember, you cannot fight the enemy of the soul alone. ஒரு காரியம் நீங்க அறிந்து கொள்ளணும். உங்க ஆத்மாவின் எதிரிய நீங்க ஒண்டியா போராட முடியாது, ஜெயிக்க முடியாது. மித்தவங்க தேவை இல்லைங்களா?
மித்தம் நமக்கு தேவை. கணக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும். We must be accountable. To fight the good fight, you must be answerable. Answerable to God, answerable to your leaders, answerable to spiritual parents, answerable to those who are around us. நல்ல போராட்டத்தை போராடணும். முதலாவது கணக்கு கொடுக்கிறவர்களாக, பதில் கொடுக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாய், நம்ம மேல உள்ளவங்களுக்கு, தாய் தகப்பனுக்கு, நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு, அப்பதான் அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும். Nobody is a lone ranger. Nobody is an island by self. No man is an island by self. யாருமே லோன் ரேஞ்சரா இருக்க முடியாதுங்க. நீங்க ஒண்டி ரேம்போவா இருக்க முடியாது. அது படம். ரேம்போ போய் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துருவாரு. ஆனா வாழ்க்கையில முடியாது. Secondly, number 2, how to fight the good fight. To fight well, we must do it with the prophetic utterance. நல்ல போராட்டத்திற்கு தீர்க்க தரிசன வார்த்தையோடு போராட வேண்டும். That's why he says, this charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage a good warfare. திமோத்தியே, உனக்கு கொடுக்க கட்டளை பிரகாரம், உனக்கு கொடுக்க தீர்க்க தரிசன பிரகாரம், தீர்க்க தரிசன வார்த்தை வைத்து நீ நல்ல போராட்டத்தை போராடு. தீர்க்க தரிசன வார்த்தை வச்சு நல்ல போராடு. The prophetic utterance can refer to two things here. It's actually referring to two things here. தீர்க்க தரிசன வார்த்தை ரெண்டு காரியத்தை இங்க குறிக்கிறது. Firstly, it refers to Timothy's calling. He was called into ministry prophetically by the prophetic words. As I said, in Lystra, where he first received the call. தீர்க்க தரிசன வார்த்தை முதலாவது என்ன தெரியுங்களா குறிக்கிறது? அவருடைய அழைப்பு குறிக்கிறது. அப்போஸ்தலர் 16 நான் சொன்னேன் இல்லைங்களா? அங்கதான் முதல் பவுல் திமோத்தியை சந்திக்கிறாரு. அங்க உள்ள தலைவர்கள், மூப்பர்கள் அவரை ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அவருக்கு வார்த்தை வந்திருக்கணும் இல்லைங்களா? அதனால்தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணினால்தான் பவுல் எடுத்தாரு திமோத்தியை. And Paul became missionary partner with Timothy became a missionary partner with Paul. Timothy ஒரு உடன் ஊழியராக பவுலுக்கு ஆனார். அது முடிஞ்ச உடனே நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்லுகிறாரு. அதே அழைப்பு பவுலுக்கு அந்த மாதிரி தாங்க வந்தது. நீங்க அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துல வாசிட்டா அங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, பவுலையும் சீலாவையும் எனக்கு பானபசியும், பவுலையும் பானபசியும் பிரித்து வைங்க. அதே நனவுல சொல்லுகிறாரு. அவர் பவுலுக்கு அதே அனுபவம் இருக்குது. அதே அனுபவம் திமோத்திக்கு இருக்குது. அதை நினைவு கூட்டுகிறாரு. In Acts chapter 13 we see how the Holy Spirit says, separate unto me Paul and Barnabas. That same experience Timothy has. So it is important that we are recalled of our call, whatever call it can be. Not only called to full time, but called to serve God. We must be reminded through the prophetic word. அழைப்புன்னு சொல்லும் போது முழு ஊழிய அழைப்பு ஒண்டி பேசலங்க. பல மாதிரியான அழைப்பு. ஆண்டவர் என்ன அழைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரு? இசை வாசிக்கியா, பாட்டு நடத்தியா, சுவிசேஷ சொல்லையா, ஜெபம் பண்ணியா,
பல அழைப்பு, எல்லாருக்கும் பல அழைப்பு இருக்குது. சில நேரத்தில் நம்மளோட அழைப்பை நம்ம மறந்துடுறோம். சர்ச்சு கூட்டுறது, சர்ச்சை சுத்தம் பண்ணுறது, எல்லாம் இதெல்லாம் ஒரு அழைப்புங்க. இல்லைங்களா? சபைக்கு சீக்கிரம் திறக்கிறது, கிளீன் பண்றது, இதெல்லாம் ஒரு அழைப்பு. ஆண்டவருக்கு எல்லாம் ஊழியமும் ஒரு அழைப்பு. நீங்க ஆபிரகாம் வாழ்க்கையில பார்த்தீங்களா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கன்ஃபார்ம் பண்றாரு, அந்த அழைப்பை மீண்டும் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப பவுல் என்னத்துங்களா சொல்லுகிறாரு திமோத்தி கிட்ட, திமோத்தி, I want you to confirm your calling, remember your calling, recall your calling by the prophetic word. உன்னோட அழைப்பை மீண்டும் நினைவு கொள்ளு. தீர்க்கதரிசன வார்த்தை மூலமா அழைப்பு வந்ததுல அதை மீண்டும் நினைவு கொள்ளு. Even in Abraham's life, ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறாரு. 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அழைக்கிறாரு. He said go to the land. 12வது அதிகாரத்துல இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போ. 13வது அதிகாரத்துல he reconfirms again. When Lot leaves for Sodom, Lot சோடமுக்கு போன உடனே மீண்டும் ஆண்டவரோட அழைப்பை ஆண்டவரோட அழைப்பை ஆபிரகாமுக்கு திருப்பி நினைவு கூட்டுகிறாரு. 15வது வசனத்துல அதிகாரத்துல மீண்டுமாக ஆபிரகாமுக்கு மீண்டும் when he struggles and doubt about conquering and fighting the enemy, God reconfirms the call. எதிரியோடு போராடி வருகிற வழியில மீண்டுமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவரோட அழைப்பை நினைவு கூட்டுகிறாரு. 17வது வசனத்துல ஈஜிப்டுக்கு போய் ரஹாப் என்ற ஹாகாய் என்ற ஒரு ஈஜிப்ட் பெண்ணை கொண்டு அவருக்கு திருமணம் பண்ணிட்டு அவளை அது முடிஞ்ச உடனே ஆண்டவர் எதிர்ப்பா அவரு செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டாரு. ஹாகாயை கொண்டு வந்துடக்கூடாது, ஹாகாயை திருமணம் பண்ணிடக்கூடாது, ஈஜிப்டுக்கு அவர் போயிருக்கூடாது. ஆனால் ஈஜிப்ட் போயிட்டு வருகிற வழியில போகாம இருந்தாலும் இந்த காரியம் நடந்திருக்கிறாரு. ஆண்டவர் கேட்காம போயிட்டாரு. கேட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருப்பார் போவாதுன்னு. பஞ்சத்தின் காலத்துல அவர் போயிட்டாரு. அங்க ஆபிரகாம் போனாரு ஈஜிப்டுக்கு. போனதுனால தான் ஹாகாய் என்ற ஒரு வேலைக்காரச்சி வந்தா, அவளை கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையா? போவாட்டி இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையா? இந்த தப்பு செஞ்சு முடிஞ்சவன ஆண்டவர் திருப்பி நினைவு கூட்டுகிறாரு. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கிற வேலையில திருப்பி நினைவு கூட்டுகிறார் அவரோட அழைப்பை. ஏன் எத்தனோ வாட்டி மீண்டும் 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 அவரோட நினைவு கூட்டுகிறார். ஏன் தெரியுமா? நம்ம மறந்துடுவோம், ஆபிரகாமே மறக்கிறாரு. நமக்கு பயம் இருக்குது, நமக்கு அவிசுவாசம் இருக்குது, அவநம்பிக்கை இருக்குது, சில போராட்டம் இதெல்லாம் இருக்குது. அதனால நம்மளோட அழைப்பை ஆண்டவர் கொடுத்த நமக்கு அழைப்பை மீண்டும் மீண்டும் நான் நினைவு கூடணும். நம்ம அதான் பவுல் சொல்லுகிறாரு திமோத்தி கிட்ட. We must again and again recall the prophetic word that has been given to us. The prophetic utterance that has been given through many ways, through man of God, through prophecies, through vision, dreams, through the preaching of the word, or when reading the word, when you hear the still small voice of God. Many ways the word could have come. You must remember it. It is good that you write it down. தீர்க்கதரிசன வார்த்தை பல வகையில வரலாம். தரிசனம் மூலியமா வரலாம், தீர்க்க தரிசனம் வரலாம், ஒரு தீர்க்க தரிசி மூலியமா வரலாம், தேவ மனுஷன் மூலியமா வரலாம், பிரசங்கத்து மூலியமா வரலாம், நீங்க ஜெபிக்கிற மூலியமா வரலாம், சொப்பனத்து மூலியமா, தரிசனம் மூலியமா பல வகையில வரலாம், மித்தவங்க மூலியமா வரலாம். அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அதை மீண்டும் 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 ஆண்டவரோட கொடுத்த வார்த்தையை நம்ம மறக்க கூடாது. We confirm our calling through God's word. ஆண்டவரோட வசனத்தை எப்படிங்க மீண்டும் உறுதிப்படுத்திக்கணும்? அவரோட வார்த்தைனால.
We confirm our calling through being intimate relationship with God. நம்மளோட அழைப்பை எப்படி உறுதிப்படுத்துகிறோம்? ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற வேளையில. We confirm our calling through the confirmation of others. ஆண்டவரோட அழைப்பை எப்படி உறுதிப்படுத்துகிறோம்? மற்றவர்கள் மூலமாக. So the prophetic word talks about the calling of Timothy. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை முதலாவதாக திமோத்தியோட அழைப்பகத்தை குறிக்கிறது. அதை நினைவு கூறு என்று சொல்லுகிறாரு. அதனால நீ நல்லா போராடலாம். ஆண்டோட அழைப்பு நாக்குள்ள இருக்குது. ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த அழைப்போடு அந்த தீர்க்க தரிசன வார்த்தையோடு நம்மளோட போராட்டத்தை நல்லா போராடலாம். ஏன்னா ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட வார்த்தையை வச்சு நம்ம போராட முடியும். தீர்க்க தரிசன வார்த்தையை வச்சு நம்ம போராட்டத்தை நல்லா போராடலாம், ஜெயிக்கலாம், ஓடலாம். We can run our race, recalling, reconfirming the prophetic word. Secondly, the prophetic utterance here, I also believe is the prophetic word that is spoken over your life by maybe man of God or through vision, dreams, through the still voice of God, while you're praying, while reading the word. The prophetic word that is personally given to you. Maybe given to our church, maybe given to your family, to your children, or to you. இரண்டாவதாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்றது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. யாருக்கலாம்? அது சொப்பன மூலியமா வந்திருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசி மூலியமா வந்திருக்கலாம், தேவ வசனம் மூலியமா வந்திருக்கலாம், பிரசங்கம் மூலியமா வந்திருக்கலாம், மித்த போதகர்கள் மூலியமா வந்திருக்கலாம், மித்த தேவ மனுஷர் மூலியமா வந்திருக்கலாம். உங்களுக்கு நமக்கு சபைக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கலாம். சோ அந்த வார்த்தையை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? போராடணும். இந்த வார்த்தையை வச்சு ஆவியில அழுத்தணும். We must push, take the prophetic word that is spoken over our life and pray in the spirit, push in the spirit until it come to pass. ஆண்டவர் நமக்கு பேசின தீர்க்கதரிசன வார்த்தையை வைத்து அதை ஆவியில அழுத்தணும், ஆவியில போராடணும், ஆவியில ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும். அநேக நேரத்துல அந்த தீர்க்கதரிசன வார்த்தை கொடுக்கிற வேலையில் உற்சாகமாயிருவோம். We are excited when we receive the prophetic word. After that we all forget about it. அப்புறம் நம்ம மறந்துடும் அதை பத்தியே. அதனால்தான் அநேக தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறதில்லை. Because we forget the prophetic word. We forget the word that has been spoken over our life, over our church, over our ministry. நம்ம வாழ்க்கையை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகள், சபை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகள், ஊழியத்தை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் அநேக நேரத்தில் மறந்துடுறோம். அதனால எழுதி வைக்கணும். அப்பப்ப அதை படிக்கணும், அப்பப்ப அதை நினைவு கூறணும், அப்பப்ப அதை வச்சு ஆண்டவர்கிட்ட நினைவு கூறணும், அவர்கிட்ட சொல்லணும், அவருக்கு நினைவு கூட்டணும், அதை வச்சு நம்ம திருப்பி திருப்பி ஜெபிக்கணும். அப்பதாங்க அது நிறைவேறும். We must take the prophetic word spoken to us and wage a good warfare. That's what Paul is saying. நமக்கு நம்ம மத்தியில கொடுக்கப்பட்ட, நமக்கு தனிப்பட்ட மத்தியில கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையை வச்சு அதை வச்சு நல்ல போராட்டத்தை போராடு. அப்ப நல்ல போராட்டத்தை போராடுன்னா தீர்க்கதரிசன வார்த்தை நமக்கு தேவை. தீர்க்கதரிசன வார்த்தைனால தான் நம்ம போராட முடியும். 2 Peter 1:19, 2 பேதுரு 1:19, and we have the prophetic word confirmed, which you do well to heed as a light that shines in a dark place until the day dawns and the morning star arises in your heart. 2 பேதுரு 1:19 தீர்க்கு அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிறார். The apostle Peter is telling the prophetic word, so we have the prophetic word confirmed. பேதுரு சொல்கிறார், இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. அத நீ கீழ்ப்படிந்தியா, அதை நீ கேட்டு அது பிரகாரம் நடந்தியா, நீ நல்லா இருப்ப.
He says, you will do well if you take heed to the prophetic word. நீ தேவனோட தீர்க்கதரிசன வார்த்தைக்கு கவனம் கொடுத்தியா, அதுக்கு இடம் கொடுத்தியா, அந்த வார்த்தை நாள நீ நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஜெயிப்ப. You will do well. You will fight well. Because the prophetic word confirms. You see, God's word confirms. God cannot lie. When God speaks, He cannot lie. It will have to come to pass. But we must work along with God, mix it with faith, and pray and push it in the Spirit. ஆண்டவர் மனுபுத்திரனால அவர் போய் சொல்ல, ஆண்டவர் பேசினா அது நிறைவேறும், நடக்கும். ஆனா நம்ம அந்த வார்த்தையோடு ஆண்டவரோடு ஒத்துழைக்கணும். அந்த வார்த்தையை வைத்து ஆவியில ஜெபிக்கணும், அழுத்தணும். அதை வச்சு போராடும் போது நம்ம நல்லா இருப்போம்னு வேதம் சொல்லுகிறது. We will do well, which you do well to heed. Then the light will shine in your heart. அப்பதான் வேதம் சொல்லுகிறது, அப்போது தேவனுடைய வெளிச்சம் உன் இருதயத்தில் பிரகாசிக்கும். We must take the prophetic word and fight the warfare. தீர்க்கதரிசன வார்த்தையை வைத்து நல்ல போராட்டத்தை போராடணும். முதலாவதாக எப்படிங்க நல்ல போராட்டத்தை கணக்கு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். answerable. You must be answerable. Secondly, we must have the prophetic word. Wage the war with the prophetic word. Because God's word cannot fail. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை தோல்வி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில அதை வச்சு நம்ம ஜெபிக்கிற வேலையில அது நிறைவேறும். Thirdly, number 3, to fight well, we must hold on to sound doctrine. To fight well, we must hold on to sound doctrine. நல்ல போராட்டத்துக்கு நல்ல போதனையை கை கொள்ள வேண்டும். நல்ல போதனையை கை கொள்ள வேண்டும். That's why in verse 19 he says, 1 Timothy chapter 1 verse 19, to do this you must hold firmly to faith and good conscience. தமிழ்ல திருப்பி வாசிப்போம் பாருங்க. 19ஆம் வசனம், 1 திமோத்தி 1:19. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இம்மானியும் ஓகே, அது 19 போறோம். மீண்டும் 18 இருந்து வாசிப்போம். குமாரனாகிய திமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாகிரு. நீ நல்ல விசுவாசமும் மனசாட்சி உடையவனாயிரு. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நல்ல விசுவாசம் மனசாட்சியை பிடித்துக் கொள்ளு, அதை கை கொள்ளு என்று அர்த்தம். It means to hold on. To do this you must hold firmly to faith and good conscience. நல் மனசாட்சி. நல் மனசாட்சி. Next week I will talk more on this. அடுத்த வாரத்துல நான் இத குறித்து அதிகமா நான் பேசுவேன். ஆனா இன்னைக்கு விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையை பார்ப்போம். நல் மனசாட்சி அடுத்த வாரம் பேசுவேன். Good conscience I am going to talk next week. But he says you must hold firmly to faith. விசுவாசத்தை உறுதியா பிடித்துக் கொள்ளு. உன் விசுவாசத்துல உறுதியா இரு, கை கொள்ளு. அப்படிதான் சொல்லப்படுகிறது. விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அப்படின்னா உடையவனாயிருன்னா பிடித்துக் கொள்ளு, அதை கை கொள்ளு, அது உறுதியை பிடித்துக் கொள்ளு என்ற அர்த்தம். விசுவாசத்தை உறுதியை பிடித்துக் கொள்ளு. What does Paul means by faith here? இங்க விசுவாசம்னா பவுல் என்னத்தை குறித்து சொல்லுகிறாருங்க? என்ன அர்த்தம்?
when Paul calls Timothy to hold to faith, he is primarily referring not to his trust in God. That's not what Paul is talking about. It's not that you trust God, you trust God's word. No, he's not saying. It's not that you are trusting God, you have faith in God. Have faith in God. No, he's not talking about faith in God. He's not talking about trust in God. இங்க விசுவாசம்னு சொல்லுகிற வெளியில பவுல் ஆண்டவர் மேல விசுவாசமா இரு அதை குறித்து சொல்லல. ஆண்டவர் மேல நம்பிக்கை இரு அதை குறித்து சொல்லல. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறத குறித்து சொல்லல. Faith here. In English, he said God 2 times he used the word faith in the same verse. He says the faith. அந்த விசுவாசம் சொல்லுகிறாரு. விசுவாசம் அந்த விசுவாசம் சொல்லுகிறாரு. அந்த விசுவாசத்தை some have shipwrecked their faith. Faith here refers to the objective truth of God's word. Faith here talks about God's word. இங்க விசுவாசம் போது ஆண்டவர் மேல விசுவாசத்தை குறிக்கல. விசுவாசம் சொல்லும் போது ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறாரு, நல்ல போதனைன்னு சொல்லுகிறாரு. He is talking about doctrine. When he is talking about faith here, he is talking about doctrine, the faith, the word of God. You see, 2 different things. Having faith in God and the word of God is 2 different things. ஆண்டவர் மேல விசுவாசம் ஆண்டவர் வார்த்தை 2 வித்தியாசமான காரியம் இல்லைங்களா? இங்க என்னத்தை சொல்லுகிறாரு? உறுதியா பிடித்துக்கொள்ள விசுவாசம்னு சொல்லும் போது, விசுவாசத்துல கை கொள்ளுன்னு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? தேவனோட வசனத்தை சொல்லுகிறாரு. அநேகர் அவங்களோட விசுவாசத்தை கப்பல் விசுவாசம் என்ன சொல்லுகிறது? சேதமாகி விட்டது. என்ன சொல்லுகிறது? கப்பலை போல் சேதப்படுத்தினார்கள். விசுவாசத்தை அவங்களோட விசுவாசத்தை கப்பல் போல சேதப்படுத்தினார்கள். எதை சேதப்படுத்தினார்கள்? அவங்களோட விசுவாசத்தை இல்லைங்களா? விசுவாசமாகிய கப்பலாகிய விசுவாசமாகிய கப்பலை சேதமாக்கினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதமாக்கினார்கள். They shipwrecked their faith. You see now, it is talking about the word of God. It is talking about the sound doctrine. You see now, they have shipwrecked their sound doctrine. That's what it means. விசுவாசத்தை சேதமாக்கினார்கள் என்ன அர்த்தம் என்றால், நல்ல போதனைய சேதமாக்கினார்கள். போதனை விசுவாசம்னா இந்த போதனை குறித்து சொல்லுகிறது. ஆண்டோட போதனை, ஆண்டோட முழு போதனை, முழு வசனத்தை குறிக்குது. பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் முழு வசனத்தை குறிக்குது. விசுவாசம்னா இந்த வசனத்தை குறிக்குது. நல்ல போதனை இல்லாவிட்டால் நம்மளோட விசுவாச கப்பல் சேதமாயிரும். அநேகரோட விசுவாச கப்பல் ஏன் சேதமாகுதுன்னா நல்ல போதனை அல்ல. Many people's faith is shipwrecked because they don't have sound doctrine. They don't have good preaching. They don't have good teaching. They don't have the right teaching, the right word. Let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். For example, if a person is taught that the Christian will never have problem, never have struggle, never have trouble, never have sickness, never have death through unforeseen reason, or to suffer sickness or poverty, as taught by the most of the prosperity gospel, then when these people go through this problem, when they have sickness or death or some kind of difficulty and struggle, they become angry with God. What happens? They become angry with God. Not only they become angry with God,
But many of them fall away. They totally reject God. Why? They say, how can God can do this? How can God can do that? How can it happen? I believe in God. பாருங்களேன், நான் சில ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். உங்களுக்கு இப்படி எப்பொழுதுமே ஒருவங்களுக்கு இப்படியாக போதித்து கொண்டே இருந்தா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு போராட்டம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, வியாதி இருக்காது. சில நேரத்துல மரணம் வராது, குடும்பத்துல நடக்கக்கூடாத மரணம் வராது, எதுவுமே கெட்டது நடக்காது. இப்படியாக போதித்து வறுமை வராது, துன்பம் வராது, கஷ்டம் வராது. ஆண்டவர் உங்க கூட இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு வராது. இப்படியாக போதித்துக்கிட்டே அந்த போதனையை கத்து கொடுத்திருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன தெரியுமா செய்வாங்க? ஆண்டவர் மேல கோபம் கொள்வாங்க, ஆண்டவர் மேல ஆத்திரம் கொள்வாங்க. அது ஒன்று இல்ல, ஆண்டரை விட்டே போயிருவாங்க. எப்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியும்? நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு, ஆவிக்குரியவங்களுக்கு கூட எல்லாத்துக்குமே பிரச்சனை வருங்க. எனிதிங் கேன் ஹேப்பன். மரணம் வரலாம், ஆக்சிடென்ட் நடக்கலாம், பல காரியம். இது நடக்க வேண்டும் நான் சொல்லல, ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. ஆனா சில நேரத்துல சில காரியம் நடக்குது, சில நேரத்துல ஆண்டவர் அனுபவிக்கிறாரு சில காரியங்களை. Sometimes God allows, sometimes God, unseen, unforeseen things happen in our life. சில நேரத்துல நம்ம சிந்திக்க முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, நடக்கக்கூடாத காரியம் நடக்குது இல்லையா? யாராச்சும் நீங்க கல்யாணம் பண்ணும்போது நினைச்சிருப்பீங்களாங்க, என் கல்யாணத்துல சண்டே வராது, போராட்டமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, அப்படிதானே வந்தீங்க? கல்யாணம் பண்ணும் போது அப்படிதான் நீங்க எல்லாமே தேன் நிலவாவே இருக்குன்னு வந்தீங்க வாழ்நாள் முழுவதும். ஏன்? அநேக படம் பார்த்து, சில கதைகள் வாசித்து, சிண்டரேலா பார்த்து, பல பல படம்லாம் பாக்குறோம் இல்லையா? கலந்து ராஜா ராணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில் அப்படியே சந்தோஷமாங்க. 21 வயசுல கல்யாணம் பண்ணாங்க, 80 வயசு வரைக்கும் தேன் நிலவிலே இருப்பாங்க, சந்தோஷமா. எல்லாம் அப்படியாங்க இருக்குது எல்லா வாழ்க்கையிலையும். சண்டை, பிரச்சனை, போராட்டம் எல்லாமே இருக்குதானே. நான் நினைச்ச கல்யாணம் பண்ணா ஒண்ணுமே இருக்காது, விட்டுட்டு போயிருமாமாங்க, போராடி பண்ணிக்கிண்டு இருக்கும் தானே. கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை இல்லையாங்க? கிறிஸ்தவ திருமணத்துல கஷ்டம் இல்லையா, துன்பம் இல்லையா, சண்டை இல்லையா? இல்லையா? எல்லா வாழ்க்கையிலும் இருக்கும், போராட்டம் இருக்குது. ஆகையால இந்த போராட்டம் இல்ல நம்ம ராங்கா டீச் பண்ணா, ராங்கான கள்ள போதனை கொடுத்தா, அதனாலதான் இங்க கப்பல் சேதம் வருகிறது, விசுவாச சேதம் வருகிறது. So we must have a right doctrine. He is talking about doctrine. You hold on to your faith, means hold on to good teaching, good Bible study, good teaching. Another Bible study முக்கியம். சில பேருக்கு இந்த மரமண்டையில ஏற மாட்டேங்குது. Because if we are not strong in the word, any teaching will sway us. நம்ம ஆண்டவருடைய வசனத்துல உறுதியா இல்லாட்டி, தேவ வசனத்துல உறுதியா இல்லாட்டி, என்ன மாதிரி போதனை வந்தாலும் நம்பிடுவோம். உலகத்துல அநேக கள்ள போதனைகள் உண்டு. அதனால்தான் பவுல் சொல்லுகிறாரு, be careful of heresy, be careful of wrong teaching, be careful of false teachers. கள்ள போதனை, கள்ள தீர்க்கதரிசிகள், இதனால கவனமா இருங்க. இயேசு கூட சொன்னாரு. அப்ப நல்ல விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடணும்னா நம்ம வாழ்க்கையில நல்ல போதனைகள் வேணும், உறுதியான போதனைகள், நல்ல போதனைகள், சரியான போதனைகள் இல்லையா?
1 கொரிந்தியர் 11 29 34 வரைக்கும் நீங்க வாட்சிங்களா? பவுல் என்னங்க சொல்லுகிறாரு? சில பேரு ராவ் போஜனைய ஒழுங்கா எடுக்காம, தகுதி இல்லாம எடுக்காதனால சில பேரு தூங்கினார்கள், அப்புறம் செத்து போயிட்டாங்க, மரணம் அடைஞ்ச. சில பேர் நோயா இருக்காங்க. யாருங்க ராவ் போஜனை எடுக்கிறவங்க? கிறிஸ்தவங்க தானே. ஏங்க பவுல் சொல்லுகிற அவங்க நோய் ஆயிட்டாங்கன்னு? கிறிஸ்தவங்க நோய் ஆகலாமா? ஏன் நோய் ஆயிட்டாங்க? ஏன் அவங்களுக்கு மரணம் வந்தது? ஏன்னா ஒழுங்கா வாழல, நல்ல போதனை இல்ல. நல்ல போதனை இல்லாதனால நல்லா வாழ முடியல. அதனால அவங்க தப்பு செய்யறாங்க. தப்பு செய்ய வரையில பிசாசு என்ன செய்யறான்? உள்ளுக்கு வந்துடுறான். இல்லைங்களா? யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, சுகப்படுத்துறதுக்கு, விடுதலை செய்யறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆண்டவரை பாதுகாக்கிறார். ஆண்டவர் வசனம் இருக்குது. God is there. Yes, we go through difficulty, but God is there. We will go through difficulty, but God is there. Didn't God say, you will go through the fire and I will be with you? You will go through the water and the water will not drown you. ஆண்டவர் சொல்லலையாங்க, நீ அக்னியில பாதியில போவ, ஆனாலும் நீ பச்சித்து கொள்ள மாட்டாய். நீ நீ தண்ணீர்ல கடந்து செல்வாய், ஆனா முழுக மாட்டாய். யாருங்க? ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? வசனம் சொல்லுகிறதா இல்லையா? யார் சொன்ன நீ தண்ணீர் பாதியில நடக்க மாட்டாய், புயல் காற்று வெள்ளம் வராதுன்னு யார் சொன்னா? அக்னியில நடந்தால் எரிஞ்சு கொள்ள மாட்டேன் யார் சொன்ன? ஆண்டவர் சொன்ன. அக்னியில நடந்தால் சொல்றாரு. ஷேட்ரக், மீஷக், அபினேகோ அக்னியில போடப்படலையா? ஆனா ஆண்டவர் அவங்களை காப்பாத்தலையாங்க. துன்பம் கஷ்டம் படலையாங்க. தானியேல் ஜெபம் பண்ற வேளையில அவருக்கு போராட்டம் எதிர்ப்பு கொடுக்கலையா? எல்லாமே வரும், எதிர்ப்பு வரும். தாவீது சொல்லலையாங்க சங்கீதம் 23ல? எல்லாரும் சங்கீதம் 23 நல்லா படிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாம் சொல்லுவாங்க, மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆனாலும் மரண பாதையிலே நடந்தாலும் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். Even though I walk through the valley of the shadow of doubt, that means you have to walk through the valley of doubt, shadow of valley of death. மரண பாதையிலே நான் நடந்தாலும், அப்புறம் மரண பாதையில நடக்கணும். சில நேரத்துல நடந்துதான் ஆகணும், சில நேரத்துல வந்துதான் ஆகும், சில நேரத்துல. ஆனாலும் ஆண்டவரோட கோலும் தடியும் என்னை தேற்றும். So please, we must believe, Christian, that this is our Christian life is a life of warfare. It is not a life of honeymoon. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை, தேன் நிலவு வாழ்க்கை அல்ல. போராட்ட மத்தியிலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து காப்பார். இல்லைங்களா? இன்னைக்கு படிச்சோம் இல்லைங்களா? பாட்டு படிச்சோம், சிங்கத்து மேல் நடப்போம், பாம்பு மேல் நடப்போம் இல்லையா? ஏன் ஆண்டவருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. கல்லு இருந்து சேதப்படுத்தாத தூதர்கள் காப்பார்கள். ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்கிறாரு. ஆனாலும் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. So we must have good to fight the good warfare. You must have sound doctrine. Not just doctrine, but sound doctrine. நல்ல போராட்டத்தை போராடுகிறதுக்கு சும்மா போதனை இல்ல மட்டும் பத்தாதுங்க, நல்ல போதனை வேண்டும். தீமையான போதனை அநேக இடத்துல தீமையா போதிக்கிறாங்க. அதனால பிரச்சனை. போதனை இல்லைன்னு இல்ல, எல்லா இடத்துலயும் போதனை இருக்குது, ஆனா சரியான போதனை இருக்காங்க, அதான் பிரச்சனை. We need right doctrine, the right kind of preaching, the right kind of word. சரியான போதனை, நல்ல போதனை இருந்தாதான் நம்ம போராட முடியும். கள்ள போதனை உள்ளவங்களாம் ஒரு காலத்துல நல்ல போதனை கேட்டவங்க தாங்க. ஆனா கள்ள போதனை கேட்டு கேட்டு ராங்கா போயிட்டாங்க. All false prophets were once
true prophet. All false teachers are one true teachers. கள்ள போதகருக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு காலத்துல நல்ல தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. நல்ல போதனை கள்ள போதனை போதிக்கிறவங்க ஒரு காலத்துல நல்ல போதனை போதிச்சு கொண்டு தான் இருந்தாங்க. ஆனா எங்கேயோ போயிட்டாங்க, தப்பா போயிட்டாங்க. ஏன்? கள்ள போதனை, wrong doctrine, wrong teaching. That's why we need the right kind of doctrine, right kind of word. So, how to hold on to faith, how to have right doctrine? To have right doctrine, to hold on to our faith, we must study the word. We must study God's word. That's why Bible study is so important. 2 Timothy 2:15, be diligent to present yourself approved to God, a worker who does not need to be shamed, rightly dividing the word of truth. ஆண்டா வசனத்தை பகுத்தறிக்கிறவனாக நல்ல வசனத்தை அறிந்து கொள்ளுகிறவனாக இரு. வெக்கப்பட வேண்டியதில்லை. தேவனோட வசனத்தை நல்லா பிரிக்க தெரியணும்னு சொல்லுகிறாரு. Rightly dividing the word of truth. People are not rightly dividing the word of truth. That's why there is no sound doctrine. வசனத்தை நல்ல பிரித்தெடுக்க தெரியல. அதனால தாங்க நல்ல போதனை இல்ல, கள்ள போதனை, தீமையான போதனை இருக்குது. If you have the right word, you don't have to be ashamed. சரியான போதனை தான் நீ வெக்கப்பட வேண்டியதில்லை. Study to show yourself approved. தேவனோட வசனத்தை திமோத்தியில சொல்லுகிறார். 2 திமோத்தி 2:15 தேவனோட வசனத்தை ஆராய்ந்து படி, ஆராய்ந்து படி. அப்பதான் ஒரு நல்ல விசுவாசி என்று நீ சொல்ல முடியும். Sadly, the word of God is neglected in many people's life. அநேகர வாழ்க்கையில வசனம் படிக்கிறது இல்ல, வசனத்தை ஆராய்றது இல்ல. That's why we go astray. We love other things. Many people love all kinds of things. In the last days, Paul is saying there will be itching ears. All kinds of false teaching will come. பவுல் சொல்கிறார், கடைசி காலத்துல காது அரிக்கிற போல கேட்கிற போல போதனைகள் வரும். அநேகர் அதை நோக்கி ஓடுவாங்க. Study the word. ஆண்ட வசனத்தை வாசி, படி, ஆராய். Secondly, to hold on to good faith, to have good doctrine, guard it. You must guard the doctrine of God. You must guard the word of God. 1 Timothy 6:20 and 21. Oh Timothy, guard what was committed to you. 1 Timothy 6:20-21 நம்ம 20-21 வாசிக்கிறோம். திமோத்தேயே, உனக்கு நியமிக்கப்பட்ட வார்த்தையை நீ காத்துக்கொள்ளு, பாதுகாத்துக்கொள்ளு. Guard it. We must guard the word of God in our life. Avoiding wrong teaching, contradiction, false things, all is in false knowledge, called false knowledge. Yeah. கள்ள அறிவு, இதுல நீ விலகுன்னு சொல்லுகிறாரு. God protect. Leave it so that you can guard the word, protect the word that has been given in your life. Keep the word, leave the word, model the word. ஆண்ட வசனத்தை அது பிரகாரம் காத்து, அது பிரகாரம் வாழு, அதை காத்துக்கொள்ளு. உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை காத்துக்கொள்ளு. அது பிரகாரம் ஜீவி, அது பிரகாரம் நட, அது பிரகாரம் செய்யி. கேட்கிறவன ஒல்லி இல்ல, செய்கிறவனாயிரு. Thirdly, you must sound doctrine by teaching others. How will you have sound doctrine? By teaching others. 2 Timothy 2:2. What has been entrusted to you, you teach others. உனக்கு கொடுக்கப்பட்டது மித்தவங்களுக்கு போதி, மித்தவங்களுக்கு கத்துக் கொடு. கணவன் மனைவிக்கு கத்துக் கொடுங்க, மனைவி கணவன் கத்துக் கொடுங்க, பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க. வெளியில யாருக்காச்சும் கத்துக் கொடுக்க முடியாட்டி உங்க சொந்த பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க. அதை கத்துக் கொடுப்ப நீங்களே கத்துக்குவீங்க. வார்த்தைய நேரம் எடுத்து உங்க சொந்த பிள்ளைகளுக்கு நீங்க கத்துக் கொடுத்தீங்களா,
கத்து கொடுக்க நீங்களே கத்துக்குவீங்க. You don't have to go outside. If you have no choice outside, you have no opportunity to teach outside, teach your own family first. Teach your children, teach your wife, teach your husband the word of God. Discuss. The greatest ministry God has given every father and mother is to teach their own children the word of God. ஒரு பெரிய ஊழியம் தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா அவங்க சொந்த பிள்ளைகளுக்கு தேவனோட வசனத்தை போதிக்க. மித்தவங்களுக்கு நீங்க போதிக்கங்க நீங்களே கத்துக்கொடுங்க. Right, isn't it? Teachers will know. You teach more, you learn more. When you teach your students, you learn more. You also learn. Not only you are teaching the students, but you are learning more. வாத்தியாருங்க சரிங்களா? வாத்திங்க வாத்தி உங்கள்கிட்ட தான் பேசுறோம். வாத்தியாருங்களா? டீச்சர்ஸ், நீங்க மித்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் போது நீங்களே கத்துக்கிறீங்க இல்லையா? நீங்க இன்னும் அதிகமா கத்துக்கிறீங்க. திருப்பி கத்துக்கிறீங்க. திருப்பி அது கத்துக் கொடுக்கும் போது திருப்பி கத்துக்கிறீங்க. அப்பனா உங்களுக்கு நல்ல போதனை இருக்கும். You see, to fight the good fight, you must teach others. 3 things we saw. To fight the good fight of faith, firstly remember, the Christian life is a life of warfare. முதலாவது அறிந்து கொள்ளணும், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை. எப்படி நல்ல போராட்டத்தை போராடுகிறது? We must have godly answerability. We must be accountable to God, to our spiritual leaders, parents, and the people around. That's how we fight good fight. நம்ம நல்ல போராட்டத்தை எப்படிங்க போராடு? கணக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும், பதில் கொடுக்கிறவங்களா இருக்கணும். தேவனுக்கு, நமக்கு மேல உள்ள ஆவிக்குரிய தகப்பன்களுக்கு, நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு, நம்ம வாழ்க்கை குறித்து நான் யாருக்குமே கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருமே என் வாழ்க்கையை எனக்கு வாழ தெரியும், நான் ஏன் கணக்கு கொடுக்கணும்? இல்ல, that's wrong. அது தப்பு. வேதத்துல கணக்கு கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது. ஏனோ தானோன்னு யாரும் வாழ்ந்துட முடியாதுங்க. அப்படி வாழ்ந்தமா உங்களோட விசுவாச கப்பல் சேதம் அடைந்துரும். நான் சொல்றேன். We need. Secondly, we do fight well by the prophetic utterance. Use the prophetic word. நல்ல போராட்டத்தை தீர்க்க தரிசன வார்த்தையோடு போராட வேண்டும். மூன்றாவதாக, நல்ல போராட்டம் எப்படி போராட வேண்டும்? விசுவாசம் சொல்லுகிறது இல்லையா? தேவ வசனம், நல்ல போதனை வேணும். We fight. To fight well, we must hold to sound doctrine, sound teaching. நல்ல போராட்டத்துக்கு நல்ல போதனை தேவை. 3 காரியம். அடுத்த வாரம் 3 காரியம் பார்ப்போம். இதே வசனத்துல அடுத்த வாரம் 3 காரியம் பார்ப்போம். எழுந்து நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Thank you, Jesus. Let's pray. Stand to our feet and worship the Lord and give thanks. Kora baba baba kuryandoro bo shabala bahandara bahandara sarabahandi kidara bala bala bakuro bo 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 sheke baba 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 kuryandi re baba 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 kuryandara bala bashaka baba 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 riandara makabala bala bakuryande re ka baba 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 kuro boro boro bo kabala bala bakura bala bakuryande oh raba baba 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 kuryandoro bo 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 shaka baba 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 riandolo bo 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 riande rema baba kuryanda. God wants us to be accountable people. God wants us to be answerable people. ஆண்டவர் நம்ம பதில் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக பொறுப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக விரும்புகிறார். Oh raba baba, God wants us to fight with the prophetic word that he has given us to our life, to our church, through our calling. Oh ஆண்டவர் தீர்க்கதரிசன வார்த்தை வைத்து நல்ல போராட்டத்தை போராடு. நமக்கு கொடுக்க தீர்க்கதரிசன வார்த்தையை வைத்து போராடுங்க. அந்த வசனத்தை வைத்து, அந்த வார்த்தையை வைத்து மறக்காம அதை வைத்து ஆண்டவருக்கு நினைவு கூட்டி ஜெபத்துல
அழுத்துவோம், அறிக்கை செய்வோம். ஓ, நல்ல போதனை நமக்கு தேவை. கள்ள போதனை இந்த உலகத்துல அதிகம். நல்ல போதனை தேவை. We need sound doctrine because there are too much heresies, too much wrong teaching. We need sound, solid teaching, solid word of God. உறுதியான நல்ல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவை. அப்படிதாங்க நம்ம போராட முடியும். ஹalleluya. அப்படிதான் ஜெயிக்க முடியும். அப்பதான் நம்ம விசுவாச கப்பல் சேதமடையாது. So that our faith will not be shipwrecked, but our faith will sail. நம்மளோட விசுவாச கப்பல் நல்லா கடந்து செல்லும். Hallelujah. Robo shaka baba baba kurianda rasekelele bahanda. Father, we worship you. Father, thank you for your word. ஆண்டவரே, உன் வசனத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உன் வார்த்தைக்காக நன்றி. இன்னைக்கு எங்களோடு கொடுத்த வார்த்தை, இன்றைக்கு எங்களுக்கு பேசின வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா கனம் மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். உன் ஜனங்கள் ஆண்டவரே பொறுப்புள்ள ஜனங்களா இருக்கும்படியாக, கணக்கு கொடுக்கிற ஜனங்களா இருக்கும்படியாக, பதில் கொடுக்கிற ஜனங்களாக இருக்கும்படியாக நீ ஆசீர்வதி. ஏனோ தானோன்னு வாழாதபடி, அவர்களே ராஜா அவர்களே மந்திரி என்று வாழாதபடி தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நம்ம கணக்கு கொடுக்கணும், நம்ம கணக்கு கொடுக்கணும். நமக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். தலைவர்கள் கணக்கு கொடுக்கணும். ஆவிக்குரிய தகப்பனு கணக்கு கொடுக்கணும். தாய் தகப்பனு கணக்கு கொடுக்கணும். கணவன் மனைவிக்கு கணக்கு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் என்ற அந்த பயத்தோடு அந்த பக்தியோடு நம்ம வாழ வேண்டும். Hallelujah. Rashamba Baba. நல்ல போதனையை கேளுங்க. கண்ட போதனையை கேட்காதீங்க. எந்ததுக்கெல்லாம் கண்டதெல்லாம் கேட்டு குழப்பம் அடையாதுங்க. நல்ல போதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். அதனால்தான் வேத ஆராய்ச்சி முக்கியம். அதனால்தான் பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ள வேண்டும். உங்க கப்பல் சேதமடையாதபடி. Lord, touch your people, bless your people. ஆண்டவரே, உன் ஜனங்களை ஆசீர்வதியும். உன் ஜனங்களை ஆசீர்வதியும். தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கும்படியாக, அவருடைய தயவு உங்க மேல இருக்கும்படியாக, அவருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கும்படியாக, அவருடைய நாமம் உங்க மேல இருக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உன் மேல வைக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை வைக்கிறோம். அவருடைய வார்த்தை உன் மேல வைக்கிறோம். அறிக்கை செய்கிறோம். அவர் ரத்தத்தை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கும்படியாக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உன் வசன பிரகாரம் ஜீவிக்க, உன் வசன பிரகாரம் வாழ எல்லா கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.